காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எனக்கு பண்ண மெசேஜ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா கேள்வி கேட்குறீங்க, உப்பு போட்டு தான் திங்கிறியா? காரக்குள்ள இப்ப தான் உப்பு போட்டு குடுத்தாங்களா சாப்பாடு? எனக்கு மட்டும் இல்ல காய்ஸ். எல்லாத்துக்குமே கோபம்ன்றது வரக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கே இவ்வளோ கோவம், திடீர்னு ஏன் இவ்வளவு ஆத்திரம் அப்டின்னா, இந்த விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. காய்ஸ் நம்மளுக்கு உதவி பண்றவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிருச்சு காய்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதவி கேட்குறவங்க எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மளோட மக்கள் இப்படி மாறிட்டாங்களா? இல்ல அப்படி தள்ளப்பட்டாங்களான்னு தெரியல. ரொம்ப ஒர்ஸ்ட்டு பிஹேவியரா போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்றேன்ற மைண்ட்ல இருந்தாங்கன்னா, அவங்கள திட்டுறது எவ்வளோ பெரிய கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்கு சொல்லுங்க. இப்ப ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி பண்றாங்க. ஏன் அவங்களுக்கு உதவி பண்றீங்க? ஏன் அவங்களுக்கு எல்லாமே இருக்குல்ல, ஏன் உதவி பண்றீங்க? அப்படின்று கேட்கக்கூடிய தகுதி யாருக்குமே இல்ல. இப்ப நான் ஒருத்தவங்க உதவி பண்றேன். "நீ ஏன் உதவி பண்ற?" அப்ப நீங்க எதுக்கு கேட்குறீங்க? உதவி பண்றது, உதவி பண்ணக்கூடாது, என்ட்ட இவ்வளோ தான் இருக்கு, என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்னோட என்னோட சொந்தமான விருப்பம். அத நீங்க கேட்கறதுக்கான அ ஒரு இதே இல்ல. முக்கியமா எங்க அக்காவுக்கு தான் சொல்லணும். என்னமோ எங்க அக்கா சொல்லுது, அவ்வளோ வாய் பேசுது நேத்துலாம். இன்னைக்கு என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல. காய்ஸ் என்னைய பத்தி ஏதாச்சும் அவதூறாவோ, இல்ல தவறான ஒரு தகவல சொன்னாலோ, இல்ல என்னைய பத்தி பேசினாலோ, எனக்கு அந்த லிங்க் அனுப்புங்க. இல்ல என்ன பேசுனாங்கன்னு அனுப்புங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேலைய ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஓகேங்களா காய்ஸ்? 2வது என்னன்னா, இந்த மாரி ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருக்கு. அது உண்மையா, பொய்யான்னு ஆராயாம, அது அடிபட்டுருக்கு. நம்ம பார்த்தாலே தெரியுது ஒரு வருஷம் இந்த கண்ணு, இந்த இதெல்லாம் காயமாயிருக்கு. பார்த்தாலே தெரியுது அடிபட்டுருக்குன்னு. அப்படின்றப்ப அடிபட்டுருக்கு அப்படின்னா, யாருக்கா இருந்தாலுமே அந்த குணம் வரும். அதுவும் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றன்ற மைண்ட் செட் அப்படி வந்துரும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. என்ன ஏது அப்படின்னு. அப்ப இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ற எனக்கே இந்த விஷயங்கள் தெரியுதுன்னா, எனக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும்ல. அந்த அறிவு கூடயா இல்ல? ஓ! இவங்க இப்படித்தான். இவங்க உதவி பண்றவங்க. நம்ம உதவி கேட்குறோம். நீங்க எவ்வளவு காசுலாம் வாங்கி தின்றுருக்கீங்க? கொய்யால மிரண்டுட்டேங்க பாய்ஸ். நான் சீரியஸாவே சத்தியம் மிரண்டுட்டேன். அவ்வளவு பணத்த வாங்கி தின்றுருக்காங்க காய்ஸ். ஓகே. நல்லா இருங்கடா. வேணா ஒரு 2,00,00,000 ரூபா சொத்து இருக்குமா? வச்சுக்கோங்க. 4,00,00,000 வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு பண்ண வேணாம். இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. 2வது நேத்து எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது டெலிட் ஆயிருக்கு. அது கூட என்னன்னு தெரியல காய்ஸ். சரி ஓகே. எனிவே இதுவரைக்கும் என்னைய பத்தி பேசியிருந்தா பேசிட்டு போங்க. ஆனா இனிமேல் பேசக்கூடாதுன்னு நேத்து வீடியோ போட்டிருந்தேன். பேசாதீங்க. ஏன்னா உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். உங்களோட சேனல் பறிக்கப்படும், அழிக்கப்படும், ஒதுக்கப்படும். ஆமா. அதனால எனக்கு வில்லத்தனமா பேச தெரியும். எனக்கு பண்ண தெரியாதுன்றதெல்லாம் இல்ல. பண்ணா அப்புறம் நான் உங்களுக்கு எதிரி ஆயிடுவேன். நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க. அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன். எனிவே இருந்தாலும் நீங்க பிளான் போட்டிருப்பீங்க. இனிமேல் என்ன கண்டென்ட் பேசலாம்? யார் குடும்பத்த கெடுக்கலாம்? எரிச்சலா இருக்கு மக்களே. இந்த மாரி வீடியோ பார்க்கறதுக்கே எரிச்சலா இருக்கு. அவன் பொண்டாட்டி இவன் கூட போயிடுச்சு, இவன் பொண்டாட்டி அவன் கூட போயிடுச்சு. அந்த மாரி இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா. நேத்து குமரேசன் என்ன பேசினான் தெரியுமா? அப்படின்னு பேசுறது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கலீஜா இருக்கு, டென்ஷனா இருக்கு, தலை வலிக்குது. இதெல்லாம் எப்புட்றா பார்க்குறீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு கண்றாவியா இருக்கு. என்னாலயும் என் மூஞ்ச பார்த்து பேச முடியல காய்ஸ் இந்த வீடியோல. ஏன்னா நான் கன்டென்ட் கிரியேட்டரா இருந்தா எப்புட்றா காலங்காத்தால வீடியோ உட்காந்து பார்க்குறீங்க? ஐயோ! கொடுமை. சரி ஓகே. எனிவே ஏதோ ஒரு சீரியல் மாரி, நாடகம் மாரி போய்க்கிட்டு தானே இருக்கு. யார் பொண்டாட்டி யார் வச்சிருக்கா? சுமிக்கு என்ன ஆச்சு? சுமி எங்க போகுது? இன்னைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம். இன்னைக்கு என் குடும்பத்துலேருந்து நான் பிரிக்க போறேன். இனிமே அவன் கூட வாழ மாட்டேன். நல்லா இருக்கு காய்ஸ். 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாரு எங்க மாமா. சரி ஓகே. எனிவே போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏன்டா உதவி பண்றவங்களையும் திட்டுறீங்க? எதுக்குடா அசிங்கப்படுத்துறீங்க? எதுக்குடா கேவலமா பேசுறீங்க? தரக்குறைவா பேசுறீங்க? அதானே என்னோட கேள்வியே. உனக்கு கன்னண்டு போகுது, நல்லா சம்பாதிக்கிற. என்னமோ பண்ணு. என்னமோ பண்ணு போ. போ நல்லா இருந்துட்டு போ. ஆனா, உங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்றாங்கல்ல, அவங்களையும் நீங்க கெடுத்து விடுறீங்க. அது உங்களுக்கே தெரியலையா? இது அநாகரிகமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இந்த மாரி விஷயங்கள பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏன் இதான் யோசிக்கவே மாட்றீங்க? சரி ஓகே.
போயிட்டு போங்க. இனிமேல் வந்து தயவு செஞ்சு பேசாதீங்க. யாரும் தரக்குறைவா பேசக்கூடாது. பேசுறதுக்கான இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இல்லை. என்னைய வந்து ஒருத்தன் பேசினானா ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பார்ப்பேன். ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பேன் எதா இருந்தாலும். அதே மாதிரி தான் எல்லாமே. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். லொக்கேஷன் சூப்பராக இருக்குது கோயில். சரி அப்படியே உங்கள்கிட்ட காலைல ஒரு வீடியோ போட்டுருவோம். ஏன்னா அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்ன கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தெரியும் என்ன யோசிப்பீங்கன்னு. எனக்கு தெரியாதாக்கும். நீங்கள் என்ன யோசிப்பீங்க, என்ன மாதிரி வீடியோ போடுவீங்க, எப்படி இப்படிலாம் பேசுவீங்க. என்னோட எல்லாமே நீங்கள் என்ன மூவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனிவே இன்றைக்கி கண்டென்ட்டு வந்து நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. சுமிக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு காசு இல்லை. எல்லோரும் காசு அனுப்புங்க காய்ஸ். இது வந்து சுமி அவங்க கேட்டால் பரவாயில்லடா. அவங்களுக்கு உண்மைக்கே உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். கேட்டால் பரவாயில்ல, உதவி பண்ணுறவங்க பண்ணட்டும். அது அவங்களோட விருப்பம் எல்லாம். ஓகே பிளா அது ஓகே. ஆனால் அதை வச்சு நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க மேடம். ஐயோ அதில் எப்படி காசு போடுறாங்க? அதாண்டா வைத்து வச்சலாரு. சரி ஓகே. நான் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து காசு போட்டிருக்காங்க. அதை அவங்க எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான பில்லும் வச்சுருக்காங்க. பட் நீங்கள் வந்து அதை வச்சு பேசுகிறது, அதை வச்சு கமெண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் கண்டென்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு சிரமம்தான். பார்த்துக்கோங்க மக்களே. மக்களை ஏமாற்றுன்ற நோக்கத்தில் நீங்கள் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை நம்பி அவங்களுக்கு தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களே. நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஃபேஸ் டு ஃபேஸ் தான் எல்லாத்தையுமே. நீ என்னை பற்றி இனிமேல் பேசுவ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓடிச்சுன்னா பிளிங்க் ஆச்சுன்னா என்னை பற்றி பேசாதீங்க. ரெண்டாவது வந்து இவன் யாரா லிஸ்ட்லேயே இல்லையடா சொல்லி ஒரு லிஸ்ட்லேயே இல்லை. நீங்கள் நான் வாட்டுக்க என் வேலை, எனக்கு பிடிச்ச வேலை. இந்தா என்னோட தம்பி இருக்கான் பாருங்க, ஜம்முன்னு இதா அவன் இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு மைண்ட் ஃப்ரீயாக எனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், எனக்கு வெளியே நடக்கிற விஷயங்களை மேக்கிங்காக கவர் பண்ணி சூப்பராக எடுத்துக்கிருக்கேன். மணி 8 மணி ஆயிடுச்சு. 6:30க்கு ஸ்பாட்டுக்கு வரணும். நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை. ஓகே. இதை கொடுத்தது வந்து மேலே ஒருத்தர் இருக்கேன். அவன் தெரியும் அவனுக்கு இவன் எங்கே போகணும், இவன் இங்கே தான் போகணும் அப்படின்ற டிசைட் அத்தாரிட்டியே வந்து மேலே ஒருத்தர் இருக்கான். அவன் தான் எல்லாமே டிசைட் பண்ணுறான் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. எல்லாத்துக்கும் இறை நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கும் இருக்குது. அதை நான் நம்புகிறேன். கொஞ்சமாவது கடவுளுக்கும் கொஞ்சமாவது பயந்தீங்கன்னா மனசாட்சிப்படி நடந்துக்கோங்க. மனசாட்சிப்படி தயவு செஞ்சு நடந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனசு வந்து சரியில்லைன்னா நம்மளால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாது. ஓகேங்களா? எனிவே என்னை பற்றி பேசினாங்கன்னா கண்டிப்பாக கமெண்டை எனக்கு அனுப்புங்க. நான் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறேன். அவங்கள வச்சு செய்வோம். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைக்கை போட்டுவிடுவோம். ஓகே. தேங்க்யூ காய்ஸ். பாய். காலையில் எல்லாம் சாப்பிட்ருங்க. ஏன்னா ப்ரெஷரு சுகரு இருக்க பேஷண்ட் எல்லாமே தயவுசெய்து சாப்பிட்ருங்க. ஓகே. பாய்.